வணக்கம் என் அன்பான வலைதள உறவுகளே, எல்லாருக்கும் இனிய வணக்கம். நம்ம தேவா டாக்கிஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா, என்னோட உங்கள் அபிமான என் வாழ்க்கை கதைங்கிற ஒரு கதை சொல்லிட்டு வர. அது கதைகளில் நிஜம், கல்யாணம் பண்ணுற பேரில் நியமனப்பட்ட கதை. அந்த கதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது நிறைய பேர் பார்க்குறீங்க, இந்த நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் ரீச் ஆகும், சரிங்களா? அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ளே போகிறேன். கதை எவ்வளோ முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, நானும் என்னுடைய நண்பர் செல்வம் வந்து திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. நான் வந்து என் மனைவி வந்து என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. அங்கேருந்து என்னை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் விசாரணைக்கு நான் தான் போயிருந்தேங்க. அந்த அன்றைக்கி வீட்டில் அப்பா அம்மாவில் யாரும் என் கூட வரல, ஒரே ஆள் தான் போனேன். அப்புறம் மனைவி சைட்லேருந்து அவங்க அப்பா, இன்னொரு சொந்தக்காரங்க 2-3 பேர் எல்லாம் வந்துருந்தாங்க. அப்புறம் காவல் நிலையத்துக்கு வந்தோடனே அவங்க என்னுடைய மாஜி மாமனார் அவர் என்ன பண்ணாருன்னா, உடனே வந்து அவர் வந்து ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் தான் அவருங்க. எங்கள் அப்பாவும் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான். உடனே அவர் இன்னொரு ஒரு கட்சிக்காரருக்கு வந்து ஃபோன் பண்ணி நிறைய கட்சிக்காரங்களை கூப்பிட்டாரு. அப்போ யாரும் வரல, எல்லாம் பிஸின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஒரு தோழர் வந்து அங்கே வந்தார். அவர் வந்தோடனே என்னை பார்த்து, என்னாச்சு தம்பி, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். நான் அந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னேன்னா அவர் சொன்னார், சரி இப்போதைக்கு நீ கேஸை வாபஸ் வாங்கு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பேசி உன்னையும் முன்னாடியும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சரின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நான் கேஸை வாபஸ் வாங்கினேங்க. இன்னும் ஒரு பெரிய மனுஷன் சொல்லும்போது கேட்கணும் இல்லைங்களா? அதனால் அவர் நம்பி நான் கேஸை வாபஸ் வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழிஞ்சு இருக்கும். ஒரு வாரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் ஒரு நாள் நான் காங்கேயம் போகிறேங்க. பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்க்காக நின்றுட்டுருக்கிறேன். அப்போ என் மனைவி வர்றாங்க. 2 பேரும் ஏதாச்சும் பார்த்துக்கிறோம். அப்போ வந்து அவங்க என்னை பார்த்துட்டு பழைய வீட்டுன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வரதட்சணை அவனை வேணும்னு பயங்கரம் திட்டிட்டு சொல்கிறாங்க, எதுக்கு பின்னாடி எங்களை சுற்றிட்டு இருக்கிறேன்? நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டுல, எதுக்கு வந்து என் பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன்? நீ என் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருந்தீங்கன்னா நான் ஆளை வச்சு நீ அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அன்றைக்கி நைட்டை வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொன்னார் இல்லைங்களா, அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த தோழர், அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரிங்க தோழரை, அந்த என்னுடைய மனைவி வந்து எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அவர் சொன்னார், மனைவி கொலை மிரட்டல் விடுதா, நீ உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன்னா ஏற்கனவே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணது தான் நீங்கள் போய் வாபஸ் வாங்க சொன்னீங்க, உங்களை நம்பி தான் நான் கேஸை வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு அவர் சொன்னார், அதை நான் வாபஸ் வாங்க சொன்னதில்லப்பா, உங்களோட மாமனார் தான் வாபஸ் வாங்க சொன்னார், அவர் சொன்னதுனால தான் நான் சொன்னேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இப்போ கேஸ் கொடுத்தாலும் மறுபடியும் நீங்கள் போய் வாபஸ் வாங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னி, நான் சொல்ல மாட்டேப்போ, இனிமேல் உங்கள் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி வேலையை போயிட்டாருங்க. சரி இருங்க, அதுக்கப்புறம் அடுத்த என்ன நான் சொல்கிறேன்.